வெல்கம் டு உண்டு இண்டியன். மீதியான சப்பாத்தியில் சில்லி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நைட்டு செஞ்ச சப்பாத்தியில் 6 சப்பாத்தி மீதி ஆயிடுச்சு. அதை உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கையிலையும் பிச்சு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்பாத்தியை ஒரு பாத்திரத்தில் ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணணும். ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கிட்டு அதில் கட் பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டுக்கோங்க. சப்பாத்தி நல்லா மொறு மொறுன்னு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ஒரு சைடு மொறு மொறுன்னு ஆன பிறகு திருப்பி போட்டு திரும்பவும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணுங்க. சப்பாத்தி லேசா இருக்கிறதுனால சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். இதுக்கு சப்பாத்தி கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் போதும், ஃப்ரை ஆயிரும் நல்லா. ஃப்ரை ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு பிளேட்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்பாத்தி ஃப்ரை பண்ண பாத்திரத்தையே நம்ம திரும்பவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடி பொடியா நறுக்கி அதுல போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி 2 எடுத்து ஓரளவு மீடியமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மீதி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஈஸியா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி ஃப்ரை ஆகணும், ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கம்மியா வேணுங்கிறவங்க 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா இல்லாதவங்க சிக்கன் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கணும் இந்த மாதிரி. இப்போ ஃப்ரை பண்ண சப்பாத்தியை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கிரேவியும் சப்பாத்தியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்பதான் டேஸ்டா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சப்பாத்தி ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், சில்லி சப்பாத்தி ரெடி.